வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 21 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? கவின் ராதிஷாவை யாரும் நெருங்காமல் பாதுகாத்து கொண்டிருந்தான். இந்த சத்தத்திலும் டல்லான லைட்டிலும் இங்கு நடந்ததை யாரும் பார்த்திருக்க முடியாது என்று நினைத்தான் கவின். ஆனால் இது அத்தனையும் ராமன் சிசிடிவியில் பார்த்ததும் அதிர்ந்தான். அவசரமாக செல்போனை எடுத்து ராமன் ஆதவனுக்கு டயல் செய்தார். அந்த பொண்ணு பக்கத்தில் போகாத, சீக்கிரம் தள்ளி வந்துவிடு என்றார் ராமன். ஏன் என கேட்டான் ஆதவன். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்போதுதான் ராதிஷா அவனை கியாஷ் என்று நம்ப ஆரம்பித்திருக்கிறாள். இந்நேரம் ஏன் ராமன் இப்படி சொல்கிறார்? இன்னும் சற்று நேரத்தில் அவளே கண்டிப்பாக அவனிடம் வந்து பேசுவாள். எல்லாம் அவர்கள் திட்டப்படி நடந்தேறி கொண்டிருந்தது. ஏய், நான் சொல்கிறத முதல்ல கேளு, அங்கிருந்து நகர்ந்து வா என்று கோபமாக சொன்னார் ராமன். நம்ம திட்டம் சீக்கிரமே நிறைவேறிடும், ஏன் இப்படி தடுக்கிறீங்க என கேட்டான் ஆதவன். அவன் இங்கிருக்கிறான் என்று பதில் சொன்னார் ராமன். இதை கேட்டதும் நின்ற இடத்தில் அப்படியே நின்றான் ஆதவன். அவனுக்கு புரிந்துவிட்டது ராமன் யாரை சொல்கிறார் என்று. ஆதவன் திரும்பி சிசிடிவி இருந்த அறைக்குள் நுழைந்தான். ஏன் ஏன் இப்போது அவன் இங்கு வந்திருக்கிறான் என ராமனிடம் பதட்டமாக கேட்டான். அவனுக்கு தெரிந்திருக்கும் அந்த பெண் இங்கே இருக்கிறாள் என்று. அவன் வரவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்றார் ராமன். ராமன் மானிட்டரில் மாஸ்க் அணிந்திருந்த சிஎம் கவின் யாதவை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களின் திட்டப்படி அந்த இரு பெண்களையும் வரவழைத்து விட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியாதபடி பாதுகாக்க தவறிவிட்டார் ராமன். கவின் அப்படியே ராதிஷாவிற்கு பின்னே இருந்தான். அவனது கண்களில் ராதிஷாவின் மேலிருந்த அன்பு அப்படியே தெரிந்தது. போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவன் இன்னமும் அவள் மேல் பைத்தியமாகத்தான் இருக்கிறான் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டிருந்தார் ராமன். ஆதவனும் ஸ்கிரீனில் தெரிந்த கவின் யாதவை பார்த்து கொண்டே, நாம் இப்படியே எதுவும் செய்யாமல் நிற்கப் போகிறோமா? நடப்பது நடக்கட்டும் என்று என கேட்டான். இல்லை, நாம் இதை இப்படியே விடக்கூடாது என்றார் ராமன். அந்த பெண் இந்த மாநிலத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அவள் மீண்டும் இந்த மாநிலத்திற்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. அவள் மேலும் இங்கு இருந்தால் இந்த மாநிலத்தின் மக்கள் முன் கவின் எப்படி தலை காட்டுவான்? எத்தனை வருட போராட்டம்! இன்று அவன் அரியாசனம் ஏறி இருக்கிறான். இதை தடுப்பதற்காகவே இந்த பெண் உள்ளே வந்தது போல் தோன்றியது ராமனுக்கு. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கோபமாக கேட்டான் ஆதவன். அவனது கோபத்தை பார்த்து சற்று குழம்பினான் ராமன். ஏன் நீ இப்பொழுது இவ்வளவு கோபப்படுகிறாய்? உனக்கும் அந்த பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறதா? அல்லது உன்னுடைய அண்ணன் தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற அக்கறையா என கேட்டார் ராமன். அவளை பார்க்கும் முன் வரை என்னோட எண்ணங்கள் வேறாகத்தான் இருந்தது. ஆனால் அவளை பார்த்த பின்பு ராமன், அவளுடைய அழகு, அமைதி, அறிவாற்றல் எல்லாம் என்னை அவள் புறம் ஈர்க்கிறது. எனக்கு அவள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவளுடைய கியாஷாக மீதி இருக்கும் காலம் முழுவதும் வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்றான் ஆதவன். ஆதவன் அவன் மனதில் உள்ள உண்மையை அப்படியே சொல்லிவிட்டான். ஆனால் ராமன் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஆதவன், நான் சொல்லி உனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று உனக்கே தெரியும் என்றார் ராமன். தெரியும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றான் ஆதவன். சமயம் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் என்றார் ராமன். ராமனுக்கு நன்றாகவே தெரியும் கவின் ராதிஷாவை விட்டு கொடுக்காவிட்டாலும் ராதிஷாவுடன் இந்த ஜென்மத்தில் அவன் சேரமாட்டான் என்று. கவினுக்கு சுற்றியிருக்கும் பிரச்சனையில் ராதிஷாவை மாட்டிவிட நிச்சயம் அவன் விரும்ப மாட்டான். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதே மானிட்டரில் ராதிஷா பின்னே நகர கவின் மேல் மோதிவிட்டாள். அவள் திரும்பி யாரென அறிய முற்பட்ட போது கவின் அவளை இறுக்கி அணைக்க அவனது மார்பில் முகம் புதைத்தாள் ராதிஷா. இதை பார்த்த மாத்திரத்தில் ஆதவனுக்கு கோபம் அதிகமானது. ராமன், என்ன இது என கத்தியவன் விட்டால் மானிட்டருக்குள் உள்ளே புகுந்து இருவரையும் பிடித்து இழுத்து விடுபவன் போல் தோன்றியது. அந்த அளவிற்கு அவனிடம் கோபம் கொந்தளித்தது. ராமன் உடனே, அவசரப்படாதே, அவள் அநேகமாக நீ என்று நினைத்திருப்பாள் என்றான். ஏற்கனவே ஆதவன் பேசியதில் ஆதவன்தான் அவளுடைய கியாஷ் என்று நினைத்து கொண்டாள் ராதிஷா. சில கேள்விகள் அவனிடம் கேட்டபோது
ஆதவன் அப்படியே சில வருடங்களுக்கு முன்பு தான் பார்த்த சிறுமியை பற்றி சொன்னான். அதே நேரம் அவள் அவனை காப்பாற்றியது பற்றியும் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ராதிஷாவிற்கு ஆதவன்தான் கியாஷ் என்று நம்பிவிட்டாள். அதனால்தான் கவின் அவளை அணைத்தபோது ஆதவன்தான் அவளை அணைக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டாள் ராதிஷா. அவனது பெர்ஃப்யூமுடைய வாசம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமானதாகப்பட்டது. அது அவளது பழைய நினைவுகளை தூண்டியது. எத்தனை போராட்டங்களுக்கு பின் அவள் அவனை சந்தித்திருக்கிறாள். இனி ஒவ்வொரு நிமிடமும் அவள் அவனுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் ராதிஷா. கியாஷ், நான் தான் உங்கள் ராதிஷா என்றாள் ராதிஷா. இதை கேட்டதும் சற்று அதிர்ச்சியானான் கவின். ஏதோ ஒரு வேகத்தில் அவளை அணைத்தானே தவிர ராதிஷா இப்படி இவ்வளவு சீக்கிரம் அவனை கண்டு கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூஸ்.